हालेलुया हालेलुया। हम जानते हैं कि जब हमारा पृथ्वी पर का डेरा सरी का घर गिराया जाएगा तो हमें परमेश्वर की ओर से स्वर्ग पर एक ऐसा भवन मिलेगा जो हाथों से बना हुआ घर नहीं परंतु चिरस्थायी है, क्योंकि हम रूप को देखकर नहीं पर विश्वास से चलते हैं। ஆமென். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவனை விசுவாசித்தவர்களாய் விசுவாச கூட்டமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் ஒருவரை எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்று சொல்லி எல்லா தேவ தூதர்களோடும் கூட आंडवरे आराधिपोमा। हालेलुया। आइए सवेरे के समय हम देख कर नहीं वरन विश्वास करके चलने वाले हैं, तो आओ हम मिलकर विश्वास के झुंड होकर हम परमेश्वर की आराधना करें, स्तुति करें, क्योंकि वही सारा आदर की महिमा की योग्य खुदा है। सबसे है ऊंचा।
ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏங்கிக் கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏங்கிக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் நீ வாசம் செய்யும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏங்கிக் கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏங்கிக் கொள்ளும். என் இதயம் நீர் வாசம் செய்யும், என் இதயம் நீர் வாசம் செய்யும். அப்பா உம் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பா உம் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏங்கிக் கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும். என் இதயம் நீ வாசம் செய்யும், என் இதயம் நீ வாசம் செய்யும். கர்த்தாவின் உக்கரத்தில் நான் களிமண் போலானேன், உந்தன் இஷ்டம் போல் வானைத்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். கர்த்தாவே உக்கரத்தில் நான் களிமண் போலானேன், உந்தன் இஷ்டம் போல் வானைத்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். எல்லாம் சொல்லுவோம். இயேசு தேவா, இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும். என் இதயம் நீ வாசம் செய்யும், என் இதயம் நீ வாசம் செய்யும். இயேசு தேவா, இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏந்திக் கொள்ளும். என் இதயம் நீர் வாசம் செய்யும், என் இதயம் நீர் வாசம் செய்யும். எங்கள் இதயத்தில் வாசமாய் இருக்கிற தேவனே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹalleluya, ஹalleluya. எல்லாம் புதிதாயின.
புதிய இருதயத்தோடு அந்த கர்த்தாதி கர்த்தரை புதிய மனதோடு கூட அந்த ராஜாதி ராஜாவை உயர்த்துவோமா? ஒன்று சேர்ந்து மகிமையின் ராஜனை, அந்த மகத்துவ தேவனை, ஹல்லேலூயா, ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரை ஒன்று சேர்ந்து உயர்த்துவோம். यदि कोई मसीह में है तो वह नई सृष्टि है, पुरानी बातें बीत गई है, देखो वे सब नई हो गई। हालेलुया। उस नई हृदय के साथ, उस नई मन के साथ हम उस महान परमेश्वर को, राजाओं के राजा को आराधना करें, स्तुति करें। क्या आओ मिलकर उस महिमा के योग्य सिंहासन पर विराजमान परमेश्वर की आराधना करें। यीशु की जय, जय जय बोलो जय। 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 यीशु की जय, नाचेंगे गाएंगे धूम मचाएंगे। यीशु का गुणगान करेंगे, नाचेंगे गाएंगे
தாங்குதையா உம் கிருபை என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை என்னை அணைக்குதையா உம் கிருபை என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை நான் கைவிடப்படுவதில்லை நான் கைவிடப்படுவதில்லை உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன் உம்மாலே நான் ஒரு மதிலையுமே உம்மாலே நான் ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன் தினமும் தாண்டி நானும் சென்றிடுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை நான் கைவிடப்படுவதில்லை என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை நான் கைவிடப்படுவதில்லை நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் உமது கோடும் கடியும் தேற்றுதையா உமது கோடும் கடியும் தேற்றுதையா அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா தினமும் அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை நான் கைவிடப்படுவதில்லை நான் கைவிடப்படுவதில்லை நான் கைவிடப்படுவதில்லை ஆமென் ஆண்டவரே நாங்கள் கைவிடப்படுவதில்லை ஒரு நாளும் ஒரு பொழுதும் எங்களை விட்டு விலகாத தேவனுடைய மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்துக்காய் ஆண்டவரே அஞ்சோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் இரளும் பகலும் ஆண்டவரே எங்களை காத்து கொண்டு வழி நடத்துகிற தேவாதி தேவனே பரிசுத்த ஆவியானவரே அப்பா இடது வலதுபுறம் சாயாமல் ஆண்டவரே நாங்கள் செல்ல வேண்டிய வழியை எங்களுக்காக ஆண்டவரே காட்டி தருகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை खुदावन तेरा लाखों लाख धन्यवाद करते हैं राजा आप कभी हमें ना तो छोड़ते हैं ना तो त्यागते हैं रात और दिन आगे की खंबा मेघ की खंबा से में गुवाही करने वाले पवित्र आत्मा तो ना तो दाएं बाएं हम जब मोड़ेंगे खुदा आप हमारे संग रह कर गुवाही करने के लिए धन्यवाद करते हैं तू ही हमारा मार्ग सत्य और जीवन है खुदा तेरे और हम अपने आप को समर्पित करते हैं राजा मैं अगुवाई कर आदर के महिमा की योगी खुदा तेरे चरणों तले समर्पित करते हैं यीशु के नाम से हम मांगते हैं खुदावन आमीन 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 இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஒருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं आशीषित करते हैं. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். इस दिन में आए हम परमेश्वर के वचन की ओर ध्यान दें. எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 41வது அதிகாரம் यशायाह नबी उसकी 41 अध्याय का हम पलटें. 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 8वें आयत से लेकर हम पढ़ते हैं. ஏசாயா 41வது அதிகாரம் 8ஆம் வசனம். यशायाह नबी 41 का 8वें आयत से. என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதரான ஆபிரகாமின் சந்ததியே
हे मेरे दास इज़राइल, हे मेरे चुने हुए याकूब, हे मेरे मित्र अब्राहम के वंश। நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். तू जिसे मैंने पृथ्वी के दूर दूर देशों से लिया और पृथ्वी की चोर से बुलाकर ये कहा, तू मेरा दास है, मैंने तुझे चुना है और तजा नहीं। நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். मत डर क्योंकि मैं तेरे संग हूँ, इधर उधर मत ताक क्योंकि मैं तेरा परमेश्वर हूँ, मैं तुझे दृढ़ करूँगा और तेरी सहायता करूँगा, अपने धर्मीय दाहिने हाथ से मैं तुझे संभाले रहूँगा। 13 வசனம் 14 வசனம். और 13 और 14 को भी हम पढ़ेंगे। உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். क्योंकि मैं तेरा परमेश्वर यहोवा तेरा दाहिना हाथ पकड़कर कहूँगा, मत डर, मैं तेरी सहायता करूँगा। யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். हे कीड़े सरीखे याकूब, हे इज़राइल के मनुष्यों, मत डर, यहोवा की ये वाणी है, मैं तेरी सहायता करूँगा, इज़राइल का पवित्र तेरा छुड़ाने वाला है। ஆமென். आमीन। நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு, जिसको मैंने चुन लिया है याकूब। அந்த யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, याकूब करके छोटा सा कीड़े, ஒரு சிறு கூட்டமே, कीड़े सरीखे, நீ பயப்படாதே. तू डरो मत। ஹalleluya. हालेलूया। எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். कितना अच्छा परमेश्वर है। இந்த ஒரு சிறு கூட்டம், இந்த சிறு பூச்சி, இந்த யாக்கோபிட்ட எவ்வளவு தேவன் பிரியமா இருக்கிறார். कीड़े सरीखे याकूब के पास परमेश्वर कितनी दयालु है। ஆமென். आमीन। அதே யாக்கோபுடைய தேவன் वही याकूब का परमेश्वर இன்னைக்கு நம்முடைய தேவனுமாய் இருக்கிறார். आज हमारा परमेश्वर भी है। உங்களை நேசிக்கிற தேவன், आपसे प्यार करने वाला प्रभु, உங்களை ஆதரிக்கிற தேவன், आपको सहायता करने वाला प्रभु, உங்களை கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிற தேவன், आपके आंखों की पुतली के सम्मान संभालने वाला प्रभु இன்றைக்கும் நம்மோட கூட இருக்கிறார். आज भी हमारे संग है। ஆமென். आमीन। இன்றைக்கு நாம் யாக்கோபுடைய வாழ்க்கையை சற்று பார்க்க போகிறோம். आज हम याकूब के जीवन के प्रति जरा सा ध्यान देना चाहते हैं। பழைய ஏற்பாட்டு தாசனாகிய யாக்கோபை நம்ம எடுத்துக்கொள்வோம் இந்த நாளில். पुराना नियम की याकूब की और हम अपने बाइबल को पलटें। அவன் வாழ்ந்த ஒவ்வொரு இடத்தையும் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போகிறோம். आज हम उन जगह की और जिन क्षेत्रों में याकूब ने वास किया था, रहता था, उसके कार्य में दरअसा ध्यान देना चाहते हैं। முதலாவதாக ஆதியாகமம் 26 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். पहला कार्य 26वें अध्याय उत्पत्ति के और हम पलटें। ஆதியாகமம் 26 அதிகாரத்துல 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். उत्पत्ति 26वें अध्याय का 23वीं आयत को हम पढ़ना चाहते हैं। அங்கே இருந்து அவன் பெயர்செபாவுக்கு போகிறான். वहां से वह बेशबा को गया। 28 அதிகாரத்துல 28वें अध्याय में அதுல 10வது வசனத்தை வாசிக்கும் போது 10वीं आयत में 28:10ல 28 का 10वीं आयत उत्पत्ति में யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினான். याकूब बेशबा से निकलकर हारान की ओर चला। அப்ப இங்க முதல் அவன் வாழுகிற இடம் எதுவென்றால் பெயர்செபா. तो पहला स्थान जहां वो रहता था वो है बेर्शेबा। இங்கு தான் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. यही बेर्शेबा में ही उनका जीवन की शुरुआत हुई। இங்கு தான் அவருடைய சிறு வயது முதல் தன்னுடைய காலங்களை ஆரம்பிக்கிறான். अपने बचपना वहीं पर उनका हुआ था। இங்க என்னென்ன நடக்குது என்று நம்ம சற்று வேதத்துல வாசிக்கும் போது जब हम बाइबल में पढ़ते हैं बेर्शेबा में उनके साथ क्या क्या हुआ है। முதலாவதாக பெயர்செபால தன்னுடைய அண்ணனை ஏமாத்துகிறான். पहले कार्य बेर्शेबा में उन्होंने अपने भाई को धोखा दिया था। ஒரு சிவந்த ஒரு கூளை அங்க உண்டு பண்ணி அங்க அண்ணனுக்கு கொடுத்து அவருடைய புத்திர சுவிகாரத்தை எல்லாவற்றையும் இவரிடத்துல திருப்பி கொள்ளுகிறான். एक उन्होंने सूप बनाया और उस सूप के चलते उन्होंने अपना जो श्रेष्ठ बाग को उन्होंने अपने भाई से ले लिया था। இரண்டாவதாக அங்க ஒரு அவங்க அம்மா ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி ஒன்னு பண்றாங்க. दूसरा वहां पर उनकी माँ ने कुछ ऐसे ही कुछ कार्य कर रही है जो नाटकों में होता है। இதுல இவன் தான் ஹீரோவா நடிக்கிறான். उसमें याकूब की हीरो था। அவங்க அம்மா அவங்க அப்பாவை ஏமாத்துறான்.
यानी अपने पिता को उन्होंने धोखा दिया। அவங்க அப்பாக்கு கண்ணு தெரியல. उनके पिता को आंख नजर कम हो चुका था। சோ நாத்தான் ஏசான் என்று சொல்லி அங்க ஒரு நாடகம் ஆடி எல்லா ஆசீர்வாதத்தையும் இவரிடத்துல திருப்பிக் கொள்கிறான். सो याकूब ने क्या किया, वो खुद एसाव के तरह अपने आप को दिखाया अपने पिताजी के और उनसे सारे आशीषों को ले लिया था। ஆல்ரெடி இவன்ட்ட ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்லாம் வந்துட்டே தான் இருக்குது. पहले से ही याकूब के पास सारा अब्राहम का आशीषें आ रहा था। இதுவும் இல்லாமல் கர்த்தருடைய பிளான் என்னவென்றால் ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபை சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. इसके बावजूद भी परमेश्वर की योजना भी यह है कि यानी परमेश्वर कहते हैं मैं ईसाव को घृणा किया लेकिन याकूब से प्रेम किया। இதெல்லாம் பத்தாது என்று சொல்லி ये सारा काफी नहीं है करके அவங்க அண்ணனை ஏமாத்தி अपने भाई को धोखा दिया, அவங்க அப்பாவை ஏமாத்தி अपने पिता को धोखा दिया, ஒரு நாடகம் ஆடி एक ऐसा नाटक किया, ஒரு குறுக்கு வழியில போய் एक शॉर्टकट में उन्होंने गया, எல்லாவற்றையும் ஏமாற்றி எல்லா ஜனங்களையும் ஏமாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற இடம் தான் இந்த பெயர் செபா. यानी एक सीधे मार्ग में उन्होंने नहीं गया वरन सब लोगों को धोखेबाजी के द्वारा अपने सारी आशीषों को पाया है, वो जगह है बेर्शेबा। இந்த பெயர் செபா என்பது ஒரு ஏமாற்றுகிற ஒரு வேலையா இருக்கிறது. बेर्शेबा यहाँ पर उनके लिए एक धोखेबाजी का स्थान बन चुका था। எப்படியாவது பெரிய ஆளா ஆயிரலாம், यानी किसी तरह मुझे बड़ा होना चाहिए, धनी बनना चाहिए, எப்படியாவது பணக்காரனா ஆயிரலாம், किसी भी तरह मुझे धनी होना அது चाहिए, யாரையும் ஏமாத்தலாம். किसी को भी धोखा दे सकते हैं, சொந்த அண்ணனையும் ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறான். अपने खुद की भाई की क्यों ना हो, அவங்க அப்பாவை கூட ஏமாத்துறான். यहाँ तक कि अपने पिताजी को भी, அதுக்காக நடிக்கிறதுக்கு எவ்வளவுனாலும் ஆக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். उसके लिए कुछ भी करने के लिए वो तैयार भी था। இத காட்டிலும் அங்க பொய் வர சொல்லிட்டு இருக்கிறான். इससे बढ़कर उन्हें झूठ भी बोल रहा था। 27 அதிகாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை பொய் சொல்லுகிறான். 27वीं आयत में अध्याय में हम देखते हैं वहां पर कुछ 4-5 बार उन्होंने झूठ बोला। எல்லாம் எதுக்கு? क्या के लिए? ஏமாற்றுகிற ஒரு வேலை, धोखे, பொய் சொல்லி நடிக்கிற ஒரு வேலை. दूसरों को धोखे में डालना, இதுதான் பெயர் செபாவுடைய அனுபவம். यही याकूब का बेर्शेबा का अनुभव था। இதுல கர்த்தர் பிரியப்படுகிறவரா? இல்லவே இல்லங்க. क्या प्रभु इसमें प्रसन्न रहते हैं? कभी नहीं। ஆனா அடுத்த ஒரு நிலைமைக்குள்ள போகும்போது लेकिन जब उन्होंने अगले स्थान की ओर गया, இப்பதான் அவருடைய வாழ்க்கையில வேற ஒரு கட்டத்துக்குள்ள போக முடியுது. यानी अब ही उन्होंने अपने जीवन में अगला स्थान पर पहुंचा है। இப்ப பெயர் செபா வந்து அடுத்தது எங்க போகிறார் என்றால் बेर्शेबा से अगला उन्होंने कहां पर पहुंचा है? ஆதியாகமம் 28 அதிகாரத்துல उत्पत्ति 28वें अध्याय में அதுல 10வது வசனத்தை வாசிக்கும்போது 10वीं आयत में இப்ப பெயர் செபாவை விட்டு ஆரானுக்கு போகிறார். बेर्शेबा से निकलकर हारान की ओर चला। இப்ப ஆரானுக்கு போகும்போது வனாந்திரத்துல ஒரு இடம் வருகிறது. जब उन्होंने हारान की ओर चला तो वनांतर में एक जगह पर उन्होंने पहुंचा। அந்த இடத்துடைய பெயர் லூஸ், ஆனா இப்ப பெத்தேலா இருக்கிறது. उस जगह का नाम लूस था लेकिन अब बेतेल बन चुका है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இங்க இப்ப அம்மாவும் அப்பாவும் குடும்பம் அவனை புறப்பட்டு போ என்று சொல்லி வீட்டை விட்டு தள்ளி விடுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. अभी उनका ऐसा मुसीबत आ गया कि उनके माँ बाप खुद उन्होंने क्या किया, अपने घर से उनको निकाल रहे हैं और उनको भगा रहे हैं, अब जल्दी दौड़ जा यहाँ से। இப்ப இவன் தன்ன தனிமையில வனாந்திரத்துக்கு போயிட்டே இருக்கிறான். अब उन्होंने वनांतर में अकेला में जा रहा था याकूब ने। இவனுக்கு எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. अब इनका भविष्य ही बहुत बड़ा एक सवाल बन चुका था। பெயர் செபாவுல இவ்வளவு ஏமாத்தி வாங்கின எல்லா ஆசீர்வாதமும் இப்ப இவனுக்கு கை கொடுக்கவில்லை. जो बेर्शेबा में उन्होंने औरों को धोखे से जो खरीदा है, जो उनको मिला है, सारी आशीषें अभी इनके पास है ही नहीं। இப்ப எங்க வருகிறா தெரியுங்களா? अब उन्होंने कहाँ आया? பெத்தேலுக்கு வருகிறா. बेतेल में आया। இப்ப அந்த இடத்துல வந்து அவர் நைட்டு தூங்குறாரு. जब बेतेल में वो सो रहा था रात में, 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது 28वें अध्याय के 11वीं आयत से लेकर पढ़ते हैं। ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத் தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். और उसने किसी स्थान में पहुंचकर रात वहीं बिताने को विचार किया, क्योंकि सूर्य अस्त हो गया था, इसलिए उसने उस स्थान के पत्थरों में से एक पत्थर ले अपना तकिया बनाकर रखा और उसी स्थान में सो गया.
அங்கு ஒரு சொப்பனத்தை பார்க்கறாரு. तब उसने स्वप्न में क्या देखा என்ன சொப்பனம்னா ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. कि एक सीढ़ी पृथ्वी पर खड़ी है அந்த ஏணியுடைய நுனி அங்க வானத்தை தொட்டிருந்தது. और उसका सिरा स्वर्ग तक पहुंचा है அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குகிறவருமா இருந்தார்கள். और परमेश्वर के दूत उस पर से चढ़ते उतरते हैं. அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். यहाँ पर उन्होंने ऐसा कुछ स्वप्न को देखा है அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவர் கேட்கிறார். और परमेश्वर की वचन को आवाज को सुना है. அல்லேலூயா. हालेलुया. எங்கங்க நடக்குது இந்த காரியம்? ये बातें कहाँ हो रहा है? பெத்தேலில நடக்கிறது. बेथेल में हो रहा है. பெத்தேல் என்பது தரிசனம் பெற்ற இடமா இருக்கிறது. बेथेल जो है एक स्वप्न देखना दर्शन देखना का जगह है. ஒருவேளை அது பார்க்கிறதுக்கு வனாந்தரமா இருக்கலாம். शायद बेथेल देखने में लगता क्यों ना हो वो वनांतर है ஆனா அங்க தரிசனம் கிடைக்கிறது. लेकिन वहां पर उनके लिए दर्शन मिला है. பெயர்சபாவில எல்லா வசதிகளும் ஆசீர்வாதங்களும் சூழ்ந்திருந்தது. बेरशबा में उनके लिए चारों तरफ सारे आशीषें थी लोग थे ஆனா அங்க தரிசனம் இல்ல. लेकिन वहां दर्शन नहीं मिला. பட் இங்கு வனாந்தரத்துல ஒரு தரிசனம். लेकिन यहाँ पर वनांतर में उनके लिए दर्शन मिला. பெயர்சபால நல்ல பெட் இல்ல நல்ல பில்லோ வச்சு தூங்கும்போது இப்படிப்பட்ட தரிசனம் கிடைக்கல. बेरशबा में जब उनके लिए अच्छे अच्छे गदा थी तकिया थी लेकिन वहां पर उनके लिए कोई दर्शन नहीं मिला. ஆனா இங்கு வனாந்தரத்துல लेकिन यहाँ पर वनांतर में ஒரு கல்ல பில்லோவா வச்சு தூங்குறாரு. पत्थर को तकिया बनाकर सोहा. என்ன ஆச்சரியமானா அந்த நேரத்துல அந்த இடத்துல எப்படிதான் தூக்கம் வருமோ தெரியல. पता नहीं आश्चर्य यह है कि वो ऐसी जगह पर कैसे उनको नींद आई. நம்ம நல்ல ஃபேன் கடியில ஏசில தூங்கும்போது கெட்ட கெட்ட சொப்பனம்லாம் வருதுன்னு சொல்றோமோ. हम ऐसा कहते हैं कि एसी के नीचे पंखे के नीचे सोते भी हम कहते हैं इतना बुरा बुरा विचार सपना आ रहा है करके. ஆனா இந்த பெத்தேலுக்கு வாங்க लेकिन जहाँ पर बेथेल में आइए அங்க அற்புதமான சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். यहाँ पर बहुत ही अद्भुत के सपना के द्वारा परमेश्वर बातें करी. அல்லேலூயா. हालेलुया. தன்னுடைய தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் அவனோடு கூட இடைபடுகிறார். दर्शन के द्वारा परमेश्वर याकूब से बात करी. ஆமென். आमीन. யாருமே இல்ல அவனுக்கு உதவி செய்வதற்கு. उनके लिए मदद करने के लिए कोई नहीं ஆனா था. கர்த்தர் நான் நிக்கிறேன் என்று சொல்லுகிறார். लेकिन प्रभु कहते हैं मैं यहाँ खड़ा हूँ. நீங்க பெயர்சபாவில நீங்க நினைச்சிருப்பீங்க எல்லா ஆசீர்வாதம் என் கூட இருக்குது. बेरशबा में आप सोचे होंगे मेरे पास तो सारे आशीषें हैं. எனக்கு நல்ல வேலை இருக்குது. मेरे लिए अच्छी नौकरी है. நல்ல சேலரி இருக்குது. अच्छी कमाई है. நல்ல வீடு இருக்குது. अच्छा घर है. எல்லா ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது. सारे आशीषें हैं. ஆனா ஒரு நாள் வருது. लेकिन एक दिन आता है அங்க யாருமே இல்ல. वहाँ पर कोई नहीं था. எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை போல இருக்குதா? सारे लोग छोड़ दिया है. आपको ऐसा लगता है क्या? உங்க ஓன் ஃபேமிலி உங்களை துரத்தி விட்டது போல இருக்கிறதா? आपको लगता है कि आपका खुद का परिवार आपको भगा दिया है நீங்க करके? போகிற வனாந்தர மாதிரி இருக்கிறதா? आपकी रास्ता लगता है वनांतर है क्या? பரவாயில்ல. कोई बात नहीं. அந்த பெத்தேலில கர்த்தர் உங்களோட கூட பேச போகிறார். उस बेथेल में ये परमेश्वर आपसे बात करेंगे. உங்களுடைய வாழ்க்கை குறித்தான தரிசனத்தை கர்த்தர் தெளிவுபடுத்த आपके போகிறார். जीवन के प्रति दर्शन को प्रभु आपके लिए विवरण करेंगे. ஜனங்கள் தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்களாம். जहाँ दर्शन नहीं है वहाँ लोग बिल्कुल तीतर पीतर हो जाएंगे करके वचन कहती है. இதுவரைக்கும் கர்த்தர் இடைப்படாத ஒரு அனுபவத்தை கர்த்தர் அங்க கொடுக்கிறார். अब तक उनके जीवन में ऐसा अनुभव नहीं था वैसा अनुभव को परमेश्वर ने याकूब के लिए दिया है. அப்படிப்பட்ட ஒரு புதிய அனுபவத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ऐसा एक नया अनुभव को परमेश्वर आपको भी दे. ஆமென். आमीन. ஒருவேளை அது லூஸ் மாதிரி அங்க காணப்பட்டது அந்த இடம். वो जगह कुछ लूज करके लिखा हुआ था. பட் அந்த இடத்தை கர்த்தர் தரிசனமுள்ள இடத்துமாய் கர்த்தர் மாற்றி लेकिन கொண்டிருக்கிறார். उसी क्षेत्र को परमेश्वर ने एक दर्शन का जगह करके बना दिया है बदल दिया है. இது பயங்கரமான ஸ்தலம் என்று அங்க யாக்கோபு சொல்லுகிறார். याकूब कहता है ये तो भयंकर का स्थान है करके कहता है. 17 வசனத்துல 17वीं आयत में இது தேவனுடைய வீடுன்னு சொல்லிட்டாரு. और वो कहता है ये स्थान क्या ही भयंकर है और ये परमेश्वर का भवन को छोड़ा और कुछ नहीं. இது வானத்தின் வாசல் என்று சொல்லிட்டாரு. ये स्वर्ग का फाटक ही होगा. ஆமென். आमीन. இப்பதான் ஒரு நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில துளிர் வருதுங்க. अब ही याकूब के जीवन में धरासा एक आशा निकल रही है. பெயர்சபாவில இல்லாத ஒரு புதிய அனுபவத்தை தேவன் இங்கு நம்மளுக்கு தந்து கொண்டிருக்கிறார். जहाँ बेरशबा में उनका ऐसा अनुभव नहीं मिला वैसा एक नया अनुभव को परमेश्वर यहाँ पर बेथेल में उनको दिया है. அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது. उनके लिए एक आशा निकली. ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உண்டு एक பண்ணுகிறார். विश्वास को प्रभु ने उत्पन्न किया. ஒரு தரிசனம் கிடைக்கிறது. एक दर्शन मिला. என்ன தரிசனம்? क्या दर्शन है? மீண்டும் நான் என் தகப்பன் வீட்டுக்கு வருவேன். दोबारा मैं अपने पिता के घर लौट आऊंगा. கர்த்தர்
என்னோட கூட இருக்கிறார். यहोवा परमेश्वर मेरे साथ है. மீண்டும் நான் தசமபாகம் செலுத்துவேன். दोबारा मैं परमेश्वर के लिए दशमांश दूंगा. அப்படினா என்ன கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன். इसका मतलब क्या है? परमेश्वर को मैं महिमा करूंगा. ஆமென். आमीन. தரிசனத்தை பெற்றிருக்கிறீங்களா? आप दर्शन को पाए हैं क्या? தரிசனத்தை பெற்றிருக்கிறீங்களா? दर्शन को पाए हैं क्या? தயவு செய்து தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. कृपया होकर दर्शन को पाएं. ஹalleluya. हालेलुया. இப்ப பெயர்செபால இருந்து अब बेरशेबा से பெத்தேலுக்கு வருகிறார். बेतेल को पहुंचा. இப்ப பெத்தேல் இருந்து अब बेतेल से எங்க போகிறார்? कहां गया? முக்கியமான ஒரு இடம். बहुत ही मुख्य स्थान है. 28ஆம் அதிகாரத்துல 28वीं अध्याय में उत्पत्ति का 2ஆம் வசனத்துல दूसरा आयत में எழுந்து புறப்பட்டு பதான் ஆராம் மனையில் இருக்கிற वहां से निकलकर पदान आराम में பதான் ஆராம் என்கிற இடத்துக்கு வருகிறார். पदान आराम करके उस जगह पर उन्होंने आ पहुंचा. முதலாவது பெயர்செபா, पहला बेरशेबा, அதுக்கப்புறம் பெத்தேல், उसके बाद बेथेल, மூன்றாவது பதான் ஆராம் என்கிற तीसरा जगह है पदान आराम. ஹalleluya. हालेलुया. இங்க யார் இருக்கறா? यहाँ पर कौन था? இங்க தான் அவருக்கு ஒரு ட்ரெய்னிங் ஆரம்பிக்கிறதுங்க. यहाँ पर ही उनके लिए एक ट्रेनिंग शुरुआत हुई. அதாவது பெத்தேல்ல பெற்ற அந்த தரிசனத்தை முழுசா இங்க அவர் வாழ்க்கையில செயல்படுவதற்கு உரிய இடம் இதுதான். बेतेल में जो दर्शन उन्होंने पाया है उस दर्शन की पूरा परिपूर्णता यहीं पर उनके साथ हो रहा है. இங்க பதான் ஆராம்ல கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அவன் என்ன செய்றான்? செலவு பண்ணுகிறான். पदान आराम में उन्होंने कम से कम 20 साल तक खर्च किया. அவன் நினைச்சான் எங்க மாமா இருக்கிறாரு, उन्होंने सोचा मेरा मामा यहाँ है, நல்ல மனசு நிறைஞ்ச மாமா, बहुत ही अच्छा मामा जी हैं. ஆனா இப்ப வந்தா தான் தெரிஞ்சிச்சு लेकिन जब उन्होंने आप पहुंचा तब ही पता चला என்னை காட்டிலும் இவர் மோசமானவரா இருக்கிறார்யா. वो याकूब से भी बहुत बुरा है. நான் எங்க அண்ணனை ஏமாத்துறேன், याकूब मैं तो अपने भाई को धोखा दिया, எங்க அப்பாவை अपने ஏமாத்துறேன், पिता को धोखा दिया, ஆனா இவர் என்னை ஏமாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார்யா. लेकिन मुझे ही धोखा देने के लिए एक व्यक्ति है. சில சமயத்துல ஆண்டவர் அனுமதிக்கிற காரியம் இப்படி தான் இருக்குங்க. जो परमेश्वर हमारे जीवन में अनुमति देते हैं वो कार्य कई बार ऐसे ही कुछ होता है. பெர்செபால நாத்தாயா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலர் தூக்கி போட்டு இருந்த மனுஷன் बेरशेबा में मैं ही बड़ा व्यक्ति करके अपने कॉलर उठाकर चलते वाला था. இங்க பதான் ஆராம்ல வந்து கையை கட்டிட்டு நிக்க வேண்டிய சூழ்நிலை. लेकिन यहाँ पर पदनारा में अपने हाथ बांध कर खड़े होने का वक्त आ चुका था. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் कम से कम 20 साल பயங்கரமான ட்ரைனிங். बहुत बड़ा एक भयंकर ट्रेनिंग था. சொந்த மாமாவே இவருக்கு ஒரு பெரிய டீச்சரா இருக்கிறாங்க. अपना खुद की मामा जी ही उनके लिए एक अध्यापक बनकर रहा. இவன் வாழ்க்கைய மாத்துறதுக்கு அவங்க மாமனார் தான். இப்ப अब याकूब के जीवन को बदलने का कार्य उनकी मामा के हाथों में ही था. இவனை நல்ல ஒரு ஷேப்பா ஒரு தரிசனம் நிறைந்த ஒரு சிறந்த ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தாசனா கொண்டு வர்றதுக்கு அவங்க மாமாவை கத்தரங்க வச்சாருங்க. परमेश्वर ने उनकी मामा को वहां पर रखा है ताकि याकूब को अच्छे से एक आकार में उनको बनाए जाए. அல்லேலூயா. हालेलुया. தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். परमेश्वर सब कुछ उचित रीति से करने वाला प्रभु है. சில சமயத்தில் ஏன் இப்படிப்பட்ட மோசமான நபரை கொண்டு வந்து கர்த்தர் எனக்கு அனுமதிச்சுக்கான்னு நினைக்கலாம். हम सोचेंगे कई बार प्रभु क्यों ऐसे इतना बुरा व्यक्ति को मेरे जीवन में दिया है करके. அப்ப நீங்க ஒரு நாள் பெரிய ஆளா நினைச்சிட்டு இருந்தீங்க போலக்கு. शायद आपने एक दिन अपने बारे में बहुत बड़ा समझा होगा. ஆனா இப்ப யார் பெரியவர் என்று பார்க்க போகிறோம். लेकिन अब हम देखने वाले हैं कौन बड़ा है. இது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில சில கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இந்த இடத்துல. यहाँ पर हम अपने जीवन में कुछ कार्य को सीखना है. என்ன காரியம் தெரியுங்களா? कौन सा? என்ன பாடம் தெரியுங்களா? कौन सा सीख हमें सीखना है? அதுதான் பொறுமை, वह है धीरज, சகிப்புத்தன்மை. सहनशीलता. இங்க யாரையும் அவன் ஏமாற்ற முடியாது. यहाँ पर वो किसी को धोखा नहीं दे सकता. அவங்க வீட்டுல நாடகம் நடிச்சது மாதிரி இங்க நாடகம் நடிக்க முடியாது. अपने घर पे जो उन्होंने नाटक किया था वैसा नहीं कर सकता. ஏன்னா அவங்க மாமா பெரிய நடிகர். क्योंकि उनका मामा जी उससे बढ़कर है. நைட்டு கல்யாணத்துல பொண்ணையே மாத்தின ஆளு அவர் பெரிய ஆளுங்க அவரு. रात की शादी में उन्होंने लड़की को भी बदल डाला है उनका मामा जी ने. இவர்கிட்ட வந்து இவர என்ன சொல்றது சொல்லுவாங்களா பருப்பெல்லாம் வேகாது. इनके पास आकर कोई कुछ नहीं हो सकता है. மருமகனையே வேலை வாங்கி अपना दामाद को ही उन्होंने काम करवाया. சாதாரண வேலை இல்ல, साधारण काम नहीं, கடுமையான வேலை. बहुत ही कठिन काम करवाया. 10 முறை சம்பளத்தை மாத்திட்டாராம். उन्होंने अपने दामाद का 10 बार उनकी
सैलरी को बदल डाला है। எத்தனையோ டைம் ஏமாற்றப்பட்டான். कितना बार उनको धोखा खाना पड़ा। அவங்க அம்மாட்ட சொல்ல முடியாத நிலைமை, अपने माँ से कह नहीं पाता, அவங்க அப்பாட்டையும் சொல்ல முடியாத अपने நிலைமை, पिता से भी कुछ बोल नहीं पाता, ऐसा அவங்க परिस्थिति, அண்ணன்ட்டையும் சொல்ல முடியாது, अपने भाई से भी नहीं कह पाता, யார்ட்டுமே சொல்ல முடியாது. किसी के पास वो कुछ नहीं कह पा रहा है। இது அவனோட லைஃப்ல ட்ரைனிங்கா இருக்கிறது. ये कार्य उनके जीवन में एक बहुत अच्छा ट्रेनिंग था। இந்த பொறுமையை கர்த்தர் இங்க சொல்லி தந்துட்டு இருக்கிறார். परमेश्वर यहाँ पर उनके लिए धीरज को सिखा रहे थे, சகிப்பு தன்மையை கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். सहनशीलता को सिखा रहे थे। அருமையான தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के प्रिय लोगों, சில சமயத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் டைம் உங்க லைஃப்ல வரும்போது यदि ऐसा अनुभव ऐसा समय आपके जीवन में आएंगे तो ஒன்னே ஒன்று, இது கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். एक ही कार्य हमारे अंदर होना चाहिए, बस हमें सीखने का वक्त है। இது கர்த்தர் நம்மளை உருவாக்குகிற நேரம். ये परमेश्वर हमें जो बनाते हैं वो हालेलुया। समय है। आमीन। மோசே ஃபர்ஸ்ட் 40 வருஷம் அரண்மனையில் இருக்கும்போது அவன் உருவாகவே இல்லை. जब मूसा पहला अपना 40 साल तक अपने जीवन में मिस्र में राजमहल में था, उस वक्त उन्होंने सही से कुछ नहीं सीखा। ஆனா அடுத்த 40 வருஷம் மாமனார் வீட்டில் இருக்கிறாரு, வனாந்திரத்தில் இருக்கிறாரு, மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிறாரு. அப்பதான் கர்த்தர் அவரை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். लेकिन अगला 40 साल अपने जीवन में उन्होंने अपने ससुराल में था, अपने ससुराल की भेड़ बकरियों को चरा रहा था, वहीं पर परमेश्वर ने मूसा को रख कर उनको बनाया। இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்ன, எங்க மாமியார் எங்க மாமனார் இப்படி பேசுறாங்க. நான் சொல்லுவேன், அதெல்லாம் கர்த்தர் உங்களை உருவாக்குகிற இடமா இருக்கிறது. अगर आप ऐसे कहने वाले व्यक्ति है तो मैं अपने ससुराल में हूँ, वैसा होता है ऐसा होता है करके, लेकिन हम ये कहना चाहते हैं कि वही जगह है आपको बनाने वाला का, आपको ठीक करने का जगह है। கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டதா. परमेश्वर का वचन यूसुफ को परीक्षा की। அந்த தரிசனம் நிறைவேறும் வரை जब तक वो दर्शन पूरा नहीं हुआ, கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டு கொண்டே இருந்துச்சு. परमेश्वर का वचन उनको परीक्षा करती रही। கர்த்தர் யோசேப்போட கூட தான் இருந்தாரு. परमेश्वर जरूर यूसुफ के संग संग रहते थे। அதே நேரத்துல பல ஏமாற்றங்கள், பல சூழ்நிலைகள், இக்கட்டான காரியங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தாருங்க. लेकिन उसके साथ परमेश्वर उनके जीवन में कुछ कार्य को अनुमति भी दिया, जहां उनको धोखे खाना पड़ा, जहां उनको लिए झूठे गवाह लोग देते थे। கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டே क्योंकि இருந்துச்சு. परमेश्वर का वचन उनको परीक्षा में डाल डाल उनको बना रहा था। எதுவரை அவனை புடமிட்டது தெரியுங்களா? कब तक पता है? எதுவரை அவனை உருவாக்கினது தெரியுங்களா? कब तक उसको बनाया है पता है? எகிப்து தேசத்திற்கே அதிகாரியாய் மாற்றும் வரை, जब तक वो मिस्र की एक अधिपति ना बने तब तक। ஹalleluya, हालेलुया। கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். परमेश्वर आपको बना रहे हैं, பொறுமையோடு இருங்க. आप धीरज धरे। யோபுவை போல சொல்லணும், अय्यूब के समान कहना चाहिए, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்யா. परमेश्वर ने दिया, परमेश्वर ने ले लिया है। யோபு தன்னுடைய வாயிலால ஒரு குற்றம் கூட கர்த்தரை பற்றி பேசவே இல்லைங்க. अय्यूब कभी भी अपने मुंह से कुछ भी ऐसे गलत बातें परमेश्वर के विरोध की कार्य नहीं कहा। அவனுடைய நண்பர்கள் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. उनके दोस्तों मित्रों ने बहुत बातें कह चुके थे, ஆனா யோபு ரொம்ப நிதானமாய் பேசினார். लेकिन अय्यूब बिल्कुल धीरज से उन्होंने बातें करी। கர்த்தர் சொல்றாரு, परमेश्वर ने कहा, யோபு ரொம்ப நிதானமாய் பேசினார். अय्यूब बिल्कुल वो धीरज से उन्होंने बातें करी। எப்பொழுதுமே நம்ம லைஃப்ல எப்ப நிறைய பிரச்சனைகள் உபத்திரம் வருதோ, जब हमारे जीवन में कहीं ज्यादा बहुत ज्यादा परेशानियां आ रही है तो என்ன தெரியுங்களா நடக்கும்? क्या होता है? நம்ம நிறைய பேசுவோம். हम बहुत बोलने लगेंगे। நம்ம என்ன பேசுறோம் நம்மளுக்கே தெரியாது. हम क्या बोल रहे हैं हम खुद नहीं जानते हैं, அவ்வளவாய் பேசுவோம். ऐसा बोलने लगेंगे, மற்றவங்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்போம். औरों के प्रति कमियों को बताते நம்மளுடைய रहेंगे, பிரச்சனையை நிறைய அதை பெருசு பண்ணி பேசிட்டு இருப்போம். हमारी परेशानी को और बढ़ा बढ़ा कर बातें करेंगे। இல்லவே இல்ல, ऐसा नहीं, பொறுமையோடு இருப்போம், हम धीरज धरें, காத்திருப்போம், हम इंतजार करें, சகிப்போம். सगनशीलता में रहें, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கிறார். क्योंकि परमेश्वर सब चीजें देखते हैं, संभालते हैं। உங்களுடைய உழைப்பை கர்த்தர் பார்க்கிறார். आपकी जो कठिन कार्य को देखते हैं, உங்களுடைய இழப்பை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். जो खो चुके हैं उसे भी प्रभु देखते हैं, உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் பார்த்துட்டு आपके இருக்கிறார். प्रयास को भी प्रभु देखते हैं। எத்தனையோ தடவை எத்தனையோ மனிதர்கள் மூலமா நீங்க ஏமாற்றப்பட்டீர்கள், கர்த்தர் அதையும் பார்த்துட்டு இருக்கிறார். कितने लोग आपको धोखे दिया है, उन कार्य को भी प्रभु जानते हैं। ஏற்ற நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு உயர்த்த போகிறார். आपके जीवन में प्रभु ने एक उचित समय को रखे हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। பெயர்சபாவிலிருந்து बेरशबा से लेकर பெத்தேலுக்கு வருகிறார். बेतेल आया, பெத்தேலிலிருந்து बेतेल से பதான் அராமனைக்கு வருகிறார். पदनाराम गया, இப்ப திருப்பி எங்க திருக்கலாம் போகிறாரு? और वापस उन्होंने कहाँ गया? पदनाराम से। ஆதியாகமம் 32 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. उत्पत्ति 32वें अध्याय का हम पलटें। ஆதியாகமம் 32வது அதிகாரம். उत्पत्ति 32वें अध्याय
அதுல 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 27वीं आयत को हम पढ़ते हैं. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். और उसने याकूब से पूछा तेरा नाम क्या है? उसने कहा याकूब. அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். उसने कहा तेरा नाम अब याकूब नहीं परंतु इज़राइल होगा, क्योंकि तू परमेश्वर से और मनुष्यों से भी युद्ध करके प्रबल हुआ है. 30வது வசனத்துல 30 में அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். तब याकूब ने ये कहकर उस स्थान का नाम पेनियेल रखा, परमेश्वर को आमने सामने देखने पर भी मेरा प्राण बच गया है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ எங்க வருகிறார் தெரியுங்களா? अब कहाँ पहुंचा है? பெனியேலுக்கு வருகிறார். पनियेल स्थान पर पहुंचा है. கிட்டத்தட்ட 20 வருஷம் மாமனார் வீட்ல இருந்தாரு. 20 साल उन्होंने अपने ससुराल में रहा. கடுமையாய் உழைத்து अनेक ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரு. उन्होंने बहुत कठिन परिश्रम किया और कई आशीषों को पाया है. இப்போது தன் மனைவி பிள்ளைகளோடு வேலைக்காரங்களோடு என்ன செய்றாரு? இப்போ புறப்பட்டு வருகிறார். अब अपने पत्नियां बच्चे और सारे तन से वो वहां से निकल कर आ रहा था. இப்போ வருகிற போது அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. जब उन्होंने रास्ते में आ ही गया तो वहां पर एक खबर मिला उनको. அவங்க அண்ணன் ஏசா ரொம்ப கோபத்தோடு ஒரு கொலவெறியோடு வருகிறான். उनका भाई ऐसा उनको सामने आ रहा है उनसे मिलने, बहुत ही गुस्से से. அப்படி செய்தி கேட்கும்போது இன்னொரு செய்தி வருகிறது. जैसा वो कार्य को सुन ही रहा था दूसरा भी खबर मिला. இவங்க மாமனார் வீட்ல சொல்லாம வந்துட்டார். இப்ப மாமனார் துரத்திட்டு வருகிறாரு. इन्होंने अपने मामा जी को कुछ बोला नहीं, बस निकल कर आ गया था चुपके से. अभी उनका मामा जी भी इनको पीछा कर रहे हैं. முன்னாடி யார் வரா? आगे कौन है? பிரதர் ஏசா வருகிறாரு. उनका भाई ईसा आ रहा है. பின்னாடி யார் வரா? पीछे कौन आया? மாமனார் வருகிறாரு. उनका ससुराल. என்ன செய்யறதுனே தெரியல. मामा जी என்ன செய்யறதுனே தெரியல. पता नहीं क्या करें. ரெண்டு சைடும் நெருக்கம். अब दोनों तरफ दबाए जाने वाले कार्य. ரெண்டு சைடும் வெறியோட வராங்க. दोनों तरफ लोग इतने गुस्से से आ रहे हैं. ஒரே ஒரு வழி தான் இருக்கு. बस एक ही रास्ता उनको मिला. எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டாரு. सारी चीजों को उन्होंने आगे कर दिया था. மனைவி அனுப்பிச்சிட்டாரு. अपने पत्नियों को कर दिया आगे. யார் அந்த மனைவி? कौन है वो पत्नी? அவங்களுக்காக 7 வருஷம் ஆடு மேய்ச்சி அவ்வளவு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு கொண்டு வந்த மனைவியை கூட தனியா வைக்க வச்சிட்டாரு. 7 साल जो काम करके अपने पत्नियों को उन्होंने पूरा कर्ज चुकाकर उन्होंने अपनी पत्नियों को पाया है, उन पत्नियों को आगे कर दिया. எல்லா வேலைக்காரங்க ஆடு மாடு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு अपने नौकर नौकरानियां भेड़ बकरियां सब कुछ आगे कर दिया. இப்போ யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தானா? अब याकूब पीछे अलग होकर रहा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. தான் பெனியேலுடைய அனுபவம். यही पनियेल का अनुभव है. இது பெனியேல்ல கர்த்தரோடு கூட இணைகிற ஒரு அனுபவம். पनियेल में परमेश्वर के साथ साथ मिलने का एक अनुभव है. இப்ப கர்த்தர் அவன்கிட்ட கேக்குறாரு. अब परमेश्वर ने याकूब से पूछा அப்பாய் உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. तेरा नाम क्या है करके पूछा. இது கேட்கறதுக்கே நம்மளுக்கே ஒரு சிரிப்பா இருக்கலாம்ல. शायद ये हमें ही लगेगा अरे क्या यार ये ऐसे हंसी का बात भी हो सकता है. ஆண்டவர் கேக்குறாரு உன் பேர் என்னன்னு. लेकिन परमेश्वर पूछ रहे हैं तेरा नाम क्या है. 25 அதிகாரத்துல இருந்து ஆண்டவர் இவனை நடத்திட்டு வர்றாரு. 25वीं आयत से लेकर प्रभु इनको अगुवाई कर रहे हैं. பெயர் சபையில இருந்து கர்த்தர் இவனை பார்த்துட்டே இருக்காரு. बेर्शेबा से लेकर प्रभु इनको देखते रह रहे हैं. இப்ப கேக்குறாரு. लेकिन यहाँ पर पूछ रहे हैं ஏய் உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. हे तेरा नाम क्या है. ஆண்டவருக்கு தெரியாத பேரா? प्रभु नहीं जानते क्या. ஆண்டவர் எந்த क्वेश्चन கேட்டாலும் அதுல பல 1000 அர்த்தங்கள் உண்டுங்க. यदि कोई भी सवाल प्रभु करें उसमें जब भी प्रभु कुछ सवाल करते हैं उसमें 1000 अर्थ होगा. ஜஸ்ட் சிம்பிளான क्वेश्चनா இருக்கலாம். लगता है वो बहुत ही साधारण सा एक सवाल है. பட் இதுல இருந்து ஒரு பாடத்தை கர்த்தர் சொல்லி தர போறார். लेकिन इसमें से ही एक पढ़ाई को प्रभु सिखाने वाले हैं. இதே क्वेश्चन இவங்க அப்பா கேட்டார் ஒரு தடவை. यही सवाल को याकूब का पिताजी ने एक बार उनसे पूछा. பெயர் சபாவில ஒரு நாடகத்துல நடிக்கிறான் இவரு. जब बेर्शेबा में था एक नाटंगी कर रहा था. அவங்க அம்மா தான் டைரக்டரா இருக்காங்க பின்னாடி. उनकी माँ ही उनका डायरेक्टर बनकर रह रही थी. ஒரு நல்ல அந்த தோல் உடையெல்லாம் போட்டுக்கிட்டாரு. ऐसा वो बकरी की उस चमड़े के उन्होंने ड्रेस पहनकर அவங்க அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடு எடுத்துட்டு போறாரு. उनकी माँ ने जो पका कर दिया है उस भोजन को लेकर இவன் பேசுறான். அப்பா நான் வந்திருக்கிறேன், ஏசா வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு கேக்குறான். तब उन्होंने कहा याकूब अपने पिताजी के पास जाकर पिता मैं तेरा बेटा ईसा आया हूँ, मुझे आशीषित करना. அவங்க அப்பா கேக்குறாரு. ஏய் உன் பேர் என்னடான்னு கேக்குறாரு. तब उनका पिताजी ने पूछा तेरा नाम क्या है. நான் ஏசா தான்ங்கறான். इन्होंने कहा मैं येसाव हूँ.
ஆனா யாக்கோப். लेकिन है तो याकूब। இப்ப அதே क्वेश्चन கர்த்தர் கேக்குறார். अभी वही सवाल को परमेश्वर भी पूछा, ஏய் உன் பேர் என்ன? हे तेरा नाम क्या है? நீங்க வேற மாதிரி பேர் சொல்ல முடியுமா? यहाँ आकर कुछ और बता सकता है क्या? முடியவே முடியாது. कुछ नहीं, என்ன உண்மையா சொல்லித்தான் ஆகணும். जो भी सच्चाई है उसे ही बोलना पड़ेगा। முன்னாடி அண்ணன் வரான், பின்னாடி மாமனார் வரான். क्योंकि आगे उनका भाई इनसे मिलने आ रहा है, पीछे से उनके मामा जी आ रहे हैं। அந்த வெறும் பேர் மட்டும் இங்க கேட்கலாங்க. यहाँ पर केवल प्रभु उनका नाम को ही नहीं पूछा। இதே மாதிரி தானே உங்க அப்பாட்ட நீ பொய் சொன்ன. ऐसे ही तो तेरे बाप से तूने झूठ बोला, ஒரு ஆசீர்வாதத்திற்காக பொய் சொன்னீங்க. एक आशीष के लिए तूने झूठ बोला, ஏமாற்று நீ எல்லாத்தையும். तू धोखा दिया सबको। இப்ப புரியுதா உன் வாழ்க்கை? अब तो समझ पाया अपने जीवन को प्रति। இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு சம்பாதிச்ச வந்த, ஆனா இப்ப உனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே. तो ऐसे ऐसे कमाया और ऐसे आशीष को पाकर यहाँ आया है, तो लेकिन अब कुछ भी तेरे लिए लाभदायक नहीं है। இப்பதான் யாக்கோபுடைய உள்ளமெல்லாம் ஒட்டையுதுங்க. अब याकूब का दिल टूट पड़ा, இப்பதான் உணர்றா. अब उन्होंने समझ पाया, இப்பதான் அவனுக்கு புரியுது. अब ही उनको समझ में आने लगा உண்மையான ஆசீர்வாதம் இந்த பெனியல்ல தயார் இருக்கிறது. सचमुच का आशीष यहीं पर इस पनिएल में ही है। ஹalleluya. हालेलुया। சம்பாதித்த ஆசீர்வாதம் எல்லாம் இப்ப அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரெடியா இல்லங்க. जो जो उन्होंने कमाया वो सारे आशीषें अभी उनके लिए कोई लाभ की नहीं है। உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? सच्चाई का आशीष क्या है पता है? இந்த பெனியல்ல அவன் லைஃப் சேஞ்ச் ஆகுதுங்க. पनिएल में उनका जीवन बदल गया। எப்படி சேஞ்ச் ஆகுது தெரியுங்களா? कैसा बदला? உணர்ந்து அர்ப்பணித்து அவன் சேஞ்ச் பண்ணுகிறான். अपने आप को उन्होंने जाना, अर्पण किया और बदल गया। நான் ஏமாற்றினவன் தான். जरूर मैंने धोखेबाजी था, நான் காசு பணம் ஆசீர்வாதத்தை நம்பி வாழ்ந்தவன் தான். मैंने पैसे धन दौलत के पीछे रहा, ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் लेकिन अब सबसे बढ़कर எனக்கு தேவையானவர் நீங்க தாங்கப்பா. मुझे बस आपकी ही जरूरत है। ஹalleluya. हालेलुया। அது பிந்தி தனித்திருக்கும் போது जब उन्होंने पीछे अलग होकर इंतजार किया था, அவருடைய நேமை கர்த்தர் மாற்றுகிறார். वहां पर परमेश्वर उनका नाम को बदल डाला। என்ன நேமு? क्या नाम था? உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். अब से तेरा नाम याकूब नहीं वरन इज़राइल होगा। ஹalleluya. हालेलुया। தேவனை முகமுகமாய் கண்டிருக்கிறார். क्योंकि तूने परमेश्वर को आमने सामने देखा है। பெனியலுடைய அர்த்தம் எடுத்தாங்க. बनिएल का अर्थ यही है, தேவனை முகமுகமாய் பார்த்தான். परमेश्वर को आमने सामने देखा है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। 31 வசனத்தை வாசிக்கும் போது 31 में हम पढ़ते हैं, அவன் பெனியலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. पनिएल को उन्होंने पास से चलते चलते सूर्य उदय हो गया। ஹalleluya. हालेलुया। இந்த பெனியலை கடந்து போகும்போது जब पेनियल को पार कर जाएंगे, சூரியன் உதயமாகுது. उनके जीवन में सूर्य उदय हुआ है। அவருடைய வாழ்க்கையில ஒரு நீதியின் சூரியன் வெளிச்சம் உண்டாகிறது. उनके जीवन में धार्मिकता का सूरज का रोशनी मिला है। ஏனென்றால் அவன் யாரை பார்த்தான் தெரியுங்களா? उन्होंने किससे मिला है? தேவனை முகமுகமாய் பார்த்து விட்டான். परमेश्वर को उन्होंने आमने सामने देखा है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அடுத்து எங்க தெரியுங்களா போறாரு? आगे उन्होंने कहां पहुंचा है? 35வது அதிகாரத்துல 35वें अध्याय में 1 வசனத்தை வாசிக்கும் போது पहला आयत में தேவன் இப்ப சொல்றாரு, परमेश्वर ने अब कहा, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. यहाँ से निकलकर बेतेल को जा। ஹalleluya. हालेलुया। நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. अब यहाँ से निकलकर बेतेल को जा। அது எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா? वो कौन सा जगह है? அது தேவனுடைய வீடு. वो परमेश्वर का घर है। அங்க கர்த்தர் பேசின இடம். वहाँ परमेश्वर उनसे बातें करी, அங்க தரிசனம் பெற்ற இடம். वहाँ पर उन्हें दर्शन पाया, அங்க உடன்படிக்கை இருக்கிற இடம். वहाँ पर परमेश्वर की वाचा का स्थान है, கர்த்தருடைய அசைவாடுதல் அங்க இருக்கிற இடம். परमेश्वर की उपस्थिति का स्थान है, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடம். परमेश्वर ने वादा किया हुआ जगह है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நான் உன்னோட இருந்து मैं तेरे संग रहूंगा, உன்னை திரும்பி இந்த இடத்துக்கு வர பண்ணுவேன் என்று சொன்னார் பாத்தீங்களா? मैं तुझे वापस इसी स्थान पर लौटा लूंगा करके उन्होंने वादा किया था। அப்படிப்பட்ட பெத்தேலுக்கு நீ போ. वैसे बेतेल की और जा। ஒருவேளை இவன் மாமா வீட்டுக்கு போனது அந்த தரிசனத்தை எல்லாம் இழந்திருக்கலாம். शायद इन्होंने जब अपने मामा जी के घर गया था, वहां पर पता नारा में अपने सारे दर्शन को खो चुका होगा। கேட்டுக்கொண்டு அனுப்பின தேவனே பிள்ளை, इस वचन को सुनने वाले प्रभु के प्यारे लोग, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை இன்னைக்கு இழந்திருக்கு நிக்கிறீங்க. आज परमेश्वर आपको दिए हुए दर्शन को खो चुके हैं क्या? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வசனத்தை நீங்க இழந்து நிக்கிறீங்க. परमेश्वर की वायदाओं को वचन को खो चुके हैं क्या? இன்னைக்கு மீண்டும் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். आज दोबारा परमेश्वर आपको याद दिलाते हैं, நீ எழுந்து
आप उठकर பெத்தேலுக்கு போ. बेतेल की ओर जा। நீ எழுந்து तू उठकर பெத்தேலுக்கு போ. बेतेल की ओर जा। இழந்த தரிசனத்தை பெற்றுக்கொள். जो खो चुका है उस दर्शन को भाले दोबारा। இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். खो चुका है उस अभिषेक को दोबारा भाले। இழந்த ஊழியத்தின் பாரத்தை பெற்றுக்கொள். जो खो चुका है उस सेवकाई की बोझ को दोबारा भाले। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். परमेश्वर आपसे बातें कर रहे हैं। கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आपसे बात करते हैं। ஆமென். आमीन। பெயர்சபாவுக்கு போகாதீங்க. अब बेर्शेबा की ना जाएं, பெத்தேலுக்கு போங்க. बेथेल की ओर जाएं। கர்த்தர் மீண்டும் உங்களோடு கூட அசைவாடும்படியாய் விரும்புகிறார். परमेश्वर चाहते हैं दोबारा आपसे मिलने के लिए। ஆபிரகாமின் தேவனும் अब्राहम का परमेश्वर, ஈசாக்கின் தேவனும் इसहाक का परमेश्वर, இப்பொழுது யாக்கோபின் தேவனுமாய் ஆகிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். अब याकूब का परमेश्वर बनने के लिए परमेश्वर तैयार हो चुके थे, உங்களை கொண்டு இஸ்ரவேல் என்கிற ஒரு பரிசுத்த சந்ததியை எழுப்புவதற்கு, ताकि आपके द्वारा इजराइल करके एक बहुत पवित्र वंश को, पीढ़ी को खड़ा करने के लिए, உங்களை கொண்டு உன்னை கொண்டு மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் அந்த பரப்பக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாக, आपके द्वारा पूर्व पश्चिम दक्षिण उत्तर से सारे दिशाओं में आपकी सीमा को बढ़ाने के लिए परमेश्वर तैयार है। பூமியின் சந்ததிகளெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு வரும்படியாக, पृथ्वी की सारा कुल आपके द्वारा आशीषित पाने के लिए प्रभु आपको तैयार कर रहे हैं। தேவன் உன்னை அங்கு போக சொல்லுகிறார். परमेश्वर इसीलिए वहां पर पहुंचने जाने के लिए आपसे आज्ञा देते हैं। எழுந்து பெத்தேலுக்கு போ. आप उठकर बेतेल की ओर जाएं। ஆமென். आमीन। ஆவியானவரோடு இணைந்து கொள்வோம். पवित्र आत्मा के साथ हम मिलें। हालेलुया. हालेलुया। வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். इस वचन के द्वारा प्रभु हम विश्वास करते हैं प्रभु आपसे बात कर रहे हैं। ஆமென். आमीन। யாக்கோபுடைய சரித்திரத்தை நாம் பார்த்தோம். याकूब की दरअसल इतिहास को हम देखे हैं। பெயர்சபாவிலிருந்து बेर्शेबा से लेकर பெத்தேலுக்கு வருகிறார். यहाँ पर अब बेथेल पर आ पहुंचा है, தரிசனம் பெற்ற இடம். जहाँ उन्होंने दर्शन पाया। அடுத்தது அவர் பதான் ஆராமுக்கு போகிறார். बेर्शेबा से उन्होंने पदानाराम गया। அங்க பொறுமை சகிப்பு தன்மை கர்த்தர் அங்க சொல்லி தருகிறார். वहां पर परमेश्वर ने धीरजवन को और सगनशीलता को सिखाया। இப்ப அடுத்தது ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை. और आगे होकर बहुत ही एक कठिन परिस्थिति है, அங்க பெரியலுக்கு போகிறார். यानी बनील की ओर गया। கர்த்தரை முகமுகமாய் பார்க்கிறார். लेकिन वहां पर परमेश्वर से आमने सामने मिला, லைஃப் சேஞ்ச் ஆகுது. उनका जीवन बदल गया। பெத்தேலுக்கு போகிறார். फिर बेतेल की ओर गया, தரிசனம் பெற்ற இடத்துக்கு போகிறார். जहां उनको दर्शन मिला वहां पर தேவனுடைய வீட்டுக்கு पहुंचा। போகிறார். परमेश्वर का भवन की ओर गया। நீங்களும் எழுந்து आप भी उठकर தேவனுடைய வீட்டுக்கு போங்க. परमेश्वर के भवन की ओर जाएं। பயப்படாதீங்க. डरिए मत, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். यहोवा परमेश्वर आपके साथ है। இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். इस वचन के द्वारा प्रभु आपका आशीषित करें। ஜெபம் பண்ணுவோமா? आए प्रार्थना करें। நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर हम तेरा धन्यवाद करते हैं। யாக்கோபுடைய அனுபவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். इस याकूब के अनुभव के लिए हम धन्यवाद देते हैं। அதே போல எங்களுடைய லைஃப்ல நாங்க எத்தனையோ நபர்களை நாங்க ஏமாற்றி உலகப்பிரகமா நாங்க வாழ்ந்துட்டு வந்தோம் ஐயா. प्रभु ऐसे ही हम भी अपने जीवन में कई लोगों को धोखे देके होंगे, संसारिक और संसारिक रूप में हम चलते फिरते होंगे, ஆனா இப்பொழுது நீர் எங்களை தேடி வந்தீங்க. लेकिन अब आपने हमसे ढूंढ आया है। பல புதிய அனுபவங்களை நாங்கள் பார்க்க கிருபை செய்தீங்க. हमें और कई नए अनुभव को पाने के लिए आप मदद किया है, எங்களை உருவாக்கி இருக்கிறீங்க. हमें बनाया है, அதுக்காக ஸ்தோத்திரம். उसके लिए धन्यवाद प्रभु। நாங்க ஒரு நாளும் நாங்க பெற்ற தரிசனத்தை நாங்க இழந்து போகவே கூடாதுப்பா. प्रभु कभी भी हम जो पाए हैं उस दर्शन को हमें खोना नहीं चाहिए। ஒரு நாளும் அந்த தேவனுடைய வீட்டை விட்டு நாங்க விலகி இருக்கவே கூடாது சுவாமி. कभी भी हम परमेश्वर के घर को छोड़कर हमें अलग नहीं होना चाहिए। மீண்டும் நாங்க எழுதுகிறோம். दोबारा हम उठते हैं, என் தகப்பன் வீட்டுக்கு போகிறோம். अपने पिता की और घर की ओर लौटते हैं। என் தகப்பனுடைய அன்புக்குள்ள போகிறோம். हम पिता की उस प्यार की ओर हम लौटते हैं। என் தகப்பனுடைய ஐக்கியத்துக்குள்ள போகிறோம் ஐயா. हम पिता की और उस संगति की ओर लौटते हैं। எங்க खुदा மனதை மாற்றுங்க. हमारे दिल को बदल डाल, எங்களுடைய खुदा பெயரை மாற்றுங்க. हमारे नाम को बदल डाल, எங்களுடைய खुदा குணங்களை மாற்றுங்க. हमारे गुणों को बदल डाल, खुदा இப்ப நாங்க யாக்கோபாய் அல்ல, अब से हम याकूब नहीं, இஸ்ரவேலாய், इस्राएल, இஸ்ரவேலராய், इस्राएल, பரிசுத்த சந்ததியாய், एक पवित्र वंश, வேறு பிரிக்கப்பட்ட சந்ததியாய், अलग किया हुआ पीढ़ी, தேசத்திற்கு பூமிக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், देश के लिए, इस पृथ्वी के लिए आशीष का कारण लोग எங்களை எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். हमें उठाकर खड़ा कर, खुदा கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். इस वचन को सुनने वाले हर एक के लिए प्रभु यीशु के नाम से हम आशीषित करते हैं। பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், उन्हें बल दे, धैर्य दे, खुदा விசுவாசத்துல உறுதிப்படுத்துகிறோம். विश्वास में दृढ़ कर। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, खुदा ஆமென். आमीन, ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु परमेश्वर आप सबको आशीषित करें। God bless you all.